21ஆம் நூற்றாண்டின் போர்க்களங்கள் இனி எல்லைக்கோடுகளில் இல்லை. அவை உங்கள் பக்கெட்டுகளில் இருக்கும் மொபைல் போன்கள் மற்றும் வங்கி கணக்குகளிலும் நுழைந்துவிட்டன. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல், ஒரு குண்டை கூட வெடிக்காமல் ஒரு தேசத்தை பிச்சை எடுக்க வைக்க முடியுமா? முடியும் என்கிறது நவீன சைபர் போர், அதாவது சைபர் வார்ஃபேர் என்று சொல்லுவார்கள். சமீப காலமாக சர்வதேச ஊடகங்களில் ஒரு செய்தி காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. இஸ்ரேலின் வங்கித்துறையை ஈரானிய ஹேக்கர்கள் குறிவைத்திருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. இது வரும் வதந்தியா அல்லது வரப்போகும் ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் நிலநடுக்கத்தின் எச்சரிக்கையா? ஒருவேளை இஸ்ரேலின் வங்கிகள் ஒரே நாளில் முடக்கப்பட்டால் அந்த நாடு எப்படி சீர்குலையும்? வாருங்கள், ஈரானின் சைபர் வலிமையையும் உலகத்தையே அச்சுறுத்தும் இந்த டிஜிட்டல் போரையும் இன்று ஆழமாக பார்க்கலாம். இந்த சைபர் போரினுடைய வேர்கள் 2010ஆம் ஆண்டிலேயே ஊன்றப்பட்டுவிட்டன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஸ்டக்நெட் என்ற கணினி வைரஸ் மூலம் ஈரானின் நட்டான்ஸ் அணு உலைகளை செயலிழக்கச் செய்தன. அதுதான் உலகின் முதல் டிஜிட்டல் ஆயுதம். அன்று விழுந்த அடிக்கு ஈரான் என்று மிக கொடூரமாக பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு தனித்துவமான சைபர் கமாண்ட் பிரிவை உருவாக்கியுள்ளது. 2021இல் ஈரானின் பெட்ரோல் நிலையங்கள் முடக்கப்பட்டன. பதிலுக்கு இஸ்ரேலின் தண்ணீர் விநியோக கட்டமைப்பை ஹேக் செய்யப்பட்டது. இப்போது அடுத்த இலக்கு வங்கித்துறை. வங்கிகள் முடங்கினால் ஒரு நாட்டின் இதயம் துடிப்பதை நிறுத்திவிடும் என்று சொல்லுவார்கள். ஈரானிய ஹேக்கர்கள், சைபர் அவரேஜஸ் போன்ற குழுக்கள் எப்படி ஒரு வங்கியை முடக்க முடியும்? இதற்கு அவர்கள் பயன்படுத்தும் 3 மிக முக்கியமான விடயங்கள்: வங்கியின் இணையதளத்திற்கு வினாடிக்கு கோடிக்கணக்கான போலி தகவல்களை அனுப்பி அதனை முடக்குவது. இன்னுமொன்று, வங்கியின் தரவுகளை திருடி அதை திரும்பி தர பெறும் தொகையை கேட்பது. 3வது, இதுதான் மிகவும் ஆபத்தானது, பணத்தை திருடுவதை விட மொத்த தரவுகளையும் அழித்து விடுவது. உங்கள் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தது என்று ஆதாரமே இல்லாமல் போனால் என்ன ஆகும் நிலைமை? இஸ்ரேலிய வங்கிகள் உலகிலேயே மிகச்சிறந்த பாதுகாப்பு வளையத்தை கொண்டிருந்தாலும் மனித தவறு அல்லது ரகசிய ஊடுருவல் மூலம் அதை உடைக்க முடியும் என்று சைபர் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். இங்கேதான் ஐக்கிய நாடுகள் சபையின் தோல்வி அப்பட்டமாக தெரிகிறது. இல்லை நடக்கும் போருக்கு சட்டம் பேசும் ஐநாவால் கண்ணுக்கு தெரியாத இந்த இணைய போரை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஒரு ஏவுகணை வீசப்பட்டால் அது போர்க்குற்றம். ஆனால் ஒரு வங்கியின் தரவு அளிக்கப்பட்டால் அதை எப்படி வரையறுப்பது? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளுமே உலகின் மிகப்பெரிய சைபர் தாக்குதல் திறனை கொண்டுள்ளன. மற்ற நாடுகளை கட்டுப்படுத்த நினைக்கும் இவர்கள் தங்களுக்கு தேவையான சைபர் தாக்குதல்களை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துகிறார்கள். இறுதியில் பாதிப்பு என்னவோ ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் இல்லாமல் தவிக்கும் சாதாரண மக்களுக்குத்தான். துப்பாக்கிகளை விட கீபோர்டுகள் இன்று வலிமையானவை. இஸ்ரேலிய வங்கிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த அச்சுறுத்தல் வெறும் ஒரு நாட்டிற்கானது அல்ல, அது நமக்கானதும் கூட. நமது பொருளாதாரம் இன்று முழுமையாக டிஜிட்டல் மயமாகிவிட்டது. ஒரு ஹேக்கரின் விரல் நுனியில் நமது மொத்த வாழ்வாதாரமும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஈரான், இஸ்ரேல் இடையிலான இந்த மோதல் ஒரு டிஜிட்டல் உலக போராக மாறாமல் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் பிரார்த்தனை. ஆனால் யதார்த்தம் மிகவும் பயங்கரமானது. விழிப்புடன் இருப்போம். இப்படியான மிக ஆபத்தான சூழலில் நாம் வெறும் ஹேக்கிங் பற்றி மட்டும் பேசவில்லை. ஈரான் தனது வான்பரப்பிற்குள் நுழையும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ட்ரோன் விமானங்களின் சிக்னல்களை திசை திருப்ப அவற்றை அப்படியே தரையிறக்கும் தொழில்நுட்பத்தை பெற்றுள்ளது. 2011இல் அமெரிக்காவின் ரகசிய RQ-170 சென்டினல் ட்ரோனை ஈரான் இப்படித்தான் கைப்பற்றியது. இதே தொழில்நுட்பத்தை அவர்கள் இப்போது வங்கி பரிமாற்றங்களின் சிக்னல்களை தடுக்க பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒரு வங்கி பரிமாற்றம் நடக்கும் அந்த சில மைக்ரோ வினாடிகளில் சிக்னலை துண்டித்தால் பணம் எங்கே சென்றது என்றே தெரியாமல் போய்விடும். இன்று நாம் பயன்படுத்தும் அனைத்து வங்கி கடவுச்சொற்களும் சாதாரண கணினிகளால் உருவாக்க முடியாதவை. ஆனால் குவாண்டம் கணினிகள் வந்தால் உலகின் எந்த பாதுகாப்பையும் சில நொடிகளில் உடைக்க முடியும். ஈரான் மற்றும் சீனா முதல் ரகசியமாக முதலீடு செய்து வருகிறது. இஸ்ரேலினுடைய வங்கித்துறையை நோக்கி வீசப்படும் இந்த டிஜிட்டல் ஏவுகணைகள் குவாண்டம் தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக இருந்தால் இஸ்ரேலினுடைய அயன் டோம் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. ஈரான் மீது சர்வதேச பொருளாதார தடைகள் இருக்கும் போது அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய சைபர் படையை பரிமாறுகிறார்கள் அல்லது பராமரிக்கிறார்கள்? இங்கேதான் பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹேக்கர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படுவதும் ஆயுதங்கள் வாங்கப்படுவதும் இந்த டிஜிட்டல் நாணயங்கள் மூலமே. இஸ்ரேலிய வங்கிகளை முடக்குவதன் மூலம் அந்த நாட்டின் நாணய மதிப்பை வீழ்த்தி கிரிப்டோ சந்தையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஈரான் முயன்று வருகிறது.
சைபர் போரினுடைய நோக்கம் தரவுகளை திருடுவது மட்டுமல்ல, மக்கள் மனதில் பயத்தை விதைப்பது. ஒரு வங்கி இணையதளம் 10 நிமிடம் வேலை செய்யாவிட்டால் மக்கள் பதற்றமடைவார்கள். உடனே அனைவரும் ஒரே நேரத்தில் பணத்தை எடுக்க முயல்வார்கள். இது ஒரு செயற்கையான பொருளாதார சரிவை உருவாக்கும். ஈரானின் ஹேக்கர்கள் இன்று செய்வது இதைத்தான். அவர்கள் வங்கியை முழுமையாக அழிக்க தேவையில்லை. உங்கள் பணம் பாதுகாப்பாக இல்லை என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் விதைத்தாலே போதும். அந்த தேசம் தானாகவே விழுந்துவிடும். ஸ்டேலுக்கு ஆபத்து வரும்போது அமெரிக்கா சும்மா இருக்குமா என்ற ஒரு கேள்வி உங்களில் பலரிடமும் எழலாம். அமெரிக்காவின் US சைபர் கமாண்ட் ஏற்கனவே ஆஸ்திரேலிய வங்கிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவின் மின்சார விநியோக கட்டமைப்பை தாக்கும் அபாயம் உள்ளது. இது ஒரு டிஜிட்டல் உலக போர் மூழ்வதற்கான அறிகுறி. ஒரு சிறு தீப்பொறி மொத்த டிஜிட்டல் உலகத்தையும் சாம்பலாக்கிவிடும். ஸ்டேல் ஈரான் மோதலை நாம் ஏன் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நமது பிராந்தியத்திலும் இன்று உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் பணம் பரிமாற்ற நாடாக இந்தியா மாறியிருக்கிறது. இலங்கை அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் ஆஸ்திரேலிய வங்கிகளுக்கு நடக்கும் அதே அச்சுறுத்தல் நாளை நமக்கும் வரலாம். நமது பாதுகாப்பு வளையங்கள் எவ்வளவு உறுதியானதாக உள்ளது. வல்லரசுகளின் இந்த டிஜிட்டல் பவர் கேம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி. தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கும் அதே வேளையில் அதன் ஆபத்துக்களையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இப்போது ஹேக்கர்கள் கைமுறையாக தாக்குதல் நடத்துவதில்லை. செயற்கை நுண்ணறிவு மூலமாக தானியங்கி முறையில் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். வங்கியின் பாதுகாப்பு சுவரில் எங்கே ஓட்டை இருக்கிறது என்பதை AI சில நொடிகளில் கண்டறிந்துவிடும். ஈரானின் சைபர் வாரியர்ஸ் இப்போது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்டேலினுடைய வங்கி தரவுகளை திருட பார்க்கிறார்கள். இது மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையிலான போராகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. போர்க்களத்தில் காயமடைந்தவர்களை காக்க ஜெனீவா ஒப்பந்தம் உள்ளது. ஆனால் சைபர் போரில் பொதுமக்களை காக்க இந்த சட்டமும் இல்லை. சைபர் ஜெனீவா ஒப்பந்தம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் கோரிக்கை விடுக்கின்றன. ஆனால் வல்லரசுகள் இதற்கு உடன்படுவதில்லை. காரணம், ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டின் மீது மறைமுகமாக சைபர் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த பதிவினூடாக நாம் பல உண்மைகளை அலசினோம். இப்போது ஆஸ்திரேலிய வங்கிகள் வழியாக டிஜிட்டல் போரை காண்கிறோம். ஆயுதங்கள் மாறலாம், ஆனால் பாதிக்கப்படுவது என்னவோ சாமானிய மனிதர்கள்தான். ஒரு ஏவுகணை தரும் வலியை விட ஒரு டிஜிட்டல் தாக்குதல் தரும் வாழ்வாதார இழப்பு கொடுமையானது என்றும் சொல்லலாம். உலகம் ஒரு இக்கட்டான கட்டத்தில் நிற்கிறது. தொழில்நுட்பம் நம்மை இணைக்க வேண்டும், பிரிக்கக்கூடாது. ஈரான் ஸ்டேல் மோதல் ஒரு மனிதாபிமான பேரழிவாக மாறாமல் இருக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம். எனவேதான் இந்த விடயங்கள் தொடர்பிலான உண்மைகளை உரக்கச் சொல்லுவதும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் மக்களை வெளிப்படையச் செய்வதுமே இப்போதைய தேவையாகும். ஸ்டேல் மீது அல்லது ஸ்டேலினுடைய வங்கி கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் இடம்பெறவில்லை. ஆனால் விரைவில் இப்படியான ஒரு தாக்குதல் இடம்பெறலாம் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அமெரிக்கா பல பகிரத பிரயத்தனங்களை மேற்கொள்ளுகிறது ஸ்டேலினுடைய வங்கி கட்டமைப்புகளை காப்பாற்றுவதற்கு. ஆனால் அமெரிக்காவினுடைய அடிமடியிலே கை வைத்தால் என்ன செய்வது? இப்படியான கேள்வி இருக்கிறது. காரணம், அமெரிக்காவை போன்றே வல்லமையான ரஷ்யாவும் சீனாவும் மறுபுறத்திலே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதையும் மறந்துவிட முடியாது. ஆகவே இந்த விடயங்கள் சொல்லப்படுவது ஒன்றும் பலரை குழப்புவதற்காகவோ அல்லது வேறு விதமாக வழிநடத்துவதற்காகவோ அல்ல. மக்கள் தெளிவடைய வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் டிஜிட்டல் என்கின்ற பதத்தை நம்பி இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயப்படுத்தி இருக்கிறோம். இதனுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் ஆபத்தாக மாறிவிடக்கூடாது என்பதே பலருடைய கரிசனையுமாக இருக்கிறது.